ஏன் அன்ருகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கறதையும் விட நீங்களே சொல்லுங்க. ජනතාවට වෙනසක් වුණා. අන්නේ වෙනසේ නියෝජනය මම. அனுர 22ஆம் தேதி வெல்றாரு. அதன் பிறகு 1.5 மாதத்தில் பொதுத் தேர்தல் நடக்குது. அந்த பொதுத் தேர்தலில் 160க்கும் மேலே ஆசனங்களை பெறுகின்ற கட்சி தேசிய மக்கள் சக்தி தான். ஆனால் அடுத்த வாரவங்கள்ட்ட வந்து சாமான் எடுக்க வராங்க, அவங்கள்ட்ட சும்மா கேட்குற நீங்கள் யாருக்கு போடுங்கன்னு, ஆனால் ஜேபியை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பரவலாக கடந்த நாட்களில் பேசப்பட்ட விஷயங்களை சுருக்கமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தரேன். இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார கூட்டத்தினுடைய இறுதி நாள் நாளை 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியோடு பிரச்சார கூட்டங்கள் எல்லாமே நிறைவுக்கு வர வேண்டியிருக்கு. நாளை நாளில் கொழும்புல அத்தனை முக்கிய கூட்டங்களும் கொழும்புல நடக்க போகுது. எல்லா கட்சிகளுடைய எல்லாமன்றத்தில் 4 முக்கியமான கட்சிகளுடைய கூட்டங்கள், அன்ருகுமார திசாநாயக்க அவருடைய கூட்டம், ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கூட்டம், சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கூட்டம், நாமல் ராஜபக்ஷ அவருடைய கூட்டம் எல்லாமே வந்து கொழும்பில் நடக்க போகுது. அதோட நாளையோட இந்த பிரச்சார மேடைகள் முடிவடைந்தாலும் இதுவரைக்கும் இந்த பிரச்சார மேடைகளில் பேசப்பட்ட விஷயங்கள்ல இருந்து அல்லது மக்களுடைய பரவலான கருத்துக்களில் இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக வரப்போகுது. அன்ருகுமார திசாநாயக்க அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஆனா அடுத்த வாரவங்கள்ட்ட வந்து சாமான் எடுக்க வராங்க, அவங்கள்ட்ட சும்மா கேட்குற நீங்க யாருக்கு போடுங்கன்னு, ஆனா ஜேபியை தான் சொல்றாங்க. அவருக்கான வெற்றி வாய்ப்பை அல்லது அவருக்கான ஆதரவை ஏன் மக்கள் வழங்குறாங்க, அதுக்கான காரணங்கள் என்ன சொல்றாங்க? අපි මේ සැරේ තීරණය කරන් ඉන්නවා අනුරකුමාර දිසානායක මහත්තයාට ඡන්දය දෙන්න. එයා අනිවාර්යෙන් දෙන්නවා. අපේ ඡන්ද 31ක් තියෙනවා. අපේ වපසරි වන්නන් කොට දාපන් කියලා දෙනවා. ඉතින් මේ තවත් මේගොල්ලෝ අසාර්ථක නායක බොරුවට නිකන් ලෝකෙට නාවේ විනින්නේ. ඒකේ ඉඳලා අපිට දැඩි විශ්වාසයක් තියෙනවා. මේ පාර අනුරකුමාර අනිවාර්යයෙන්ම රට ගොඩගනී කියන දැඩි විශ්වාසය අපිට තියෙනවා. இப்போ ஏண்ட ஒரு உள்ளத்தில் படுது அன்ருகுமார திசாநாயகி தான் கொடுக்க வேண்டிய என் உள்ளத்தில் படுது. எல்லாமே மாட்டனா எல்லா முஸ்லீம்களெல்லாம் இந்த மாதிரி அன்றைக்கு தான் அவங்க பக்கமாக மக்களுக்கு என்ன செய்யறதுக்காக இந்த மாற்றத்தை கொண்டு வராங்க, எந்த விஷயத்தை மக்கள் முன் அவங்க நிறுத்தி இருக்காங்க. எங்கிட்ட நாங்கள் அனுர ஆட்சிக்கு வந்ததன் பிறகு நாங்கள் மேலும் இவர்களுடைய தோளை அல்லது இவர்களுடைய முகத்தரையை கிழிச்சு காட்டுவோம். அன்றைக்கு இதை விட பலமான ஒரு நிலைமையிலும் இருப்போம். மக்களுக்கு படம் பிடிச்சி காட்டுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பரவலாக கடந்த நாட்களில் பேசப்பட்ட விஷயங்களை சுருக்கமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தரேன். வந்து உண்மையாக சொல்லணும், நாங்கள் ஒரு இடதுசாரி கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, நாங்கள் சோசியலிசத்துக்காக போராடிய கட்சி. அதாவது நிறைய பேர் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தாங்க சஜித் பிரேமதாஸ் அவருடைய பக்கமாக மட்டுமே பேசியிருக்கேன். அதாவது நம்ம வந்து எல்லார் பற்றியும் பேசியிருக்கோம், எல்லார வீடியோவும் செய்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் எல்லா வீடியோலையும் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி எல்லாரும் கலந்து சொல்லிப்பாங்க. நான் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு வீடியோவாக தரேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் கூட. இதுக்கு முதல்ல இன்றைக்கு மத்தியானம் அப்லோட் பண்ண வீடியோ வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பற்றிய ஒரு வீடியோ, அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து பரவலாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மலையக மக்கள் பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கு. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி இதுக்கு முதல் வீடியோவில் இருக்கு. சரி, அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த போட்டியில், அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற ஒரு சாதாரணமான ஒரு வேட்பாளராக நாம் உழவு காலமும் அப்படித்தான் அவருடைய அந்த போட்டி இருந்தது. ஒரு 3ஆவதா 4ஆவதா பக்கத்தான் இருப்பார். முதல் 2 இடங்களில் பிரதான கட்சிகள் இருக்கும். ஜேவிபி அப்படின்ற ஒரு முத்திரை அவங்களுக்கு ஏற்கனவே இருந்தது. ஆனால் இந்த முறை இந்த தேர்தலுக்கு அவங்க கட்டுப்பணம் செலுத்தும் போதோ அல்லது மனு தாக்கல் செய்யும் போதோ இந்த ஜேவிபி அப்படின்ற பேர் தான் பரவலாக இருந்தது. ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் நாம் வந்து அவங்கள எதிர்பார்க்கலை அப்படின்ற நிறைய பேருடைய கருத்துக்கள் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சார மேடைகள்லையும் அவங்க முன்வைத்த கோரிக்கைகள், அவங்க முன்வைத்த சில விஷயங்கள் வந்து மக்கள் என்னத்தை எதிர்பார்த்தாங்களோ அந்த விஷயத்தை அவங்க அமல்படுத்துறதுக்கும் அவங்க வந்து அதை கொண்டு போகிறதுக்கும் தயாராக இருக்காங்க. இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி என்பது இந்த நாட்டில் பீடித்து கொண்டிருக்கின்ற ஒரு பாவித்தனமான செயற்பாடு. அன்றைக்கு கோட்டாபய ராஜபக்ச விரட்டப்பட்ட பிறகும், ராஜபக்சாக்கள் விரட்டப்பட்ட பிறகும் கூட அவர்கள் மக்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஒன்றாகவே இருந்தது. ரணில் விக்ரமசிங்காவுடைய தலைமையின் கீழே ஆட்சிக்கு வந்ததன் பிறகு, அதன் பிறகு மக்கள் என்று அதன் பிறகு முடிவெடுத்தார்கள். ரைட், அப்படியாக இருந்தால்
போராட்டத்தின் மூலமாக உங்களை வெளியேற்ற முடியாவிட்டால் நிச்சயமாக அடுத்து வருகின்ற தேர்தலில் நாங்கள் உங்கள் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்புகின்ற செயற்பாடை முடிவினை எடுப்போம் என்று திடமான நம்பிக்கையோடு மக்கள் இருக்கின்றார்கள். அந்த மக்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை சூழ திசை காட்டிய சூழ அணி திரண்டிருக்கின்றார்கள். அந்த அணிதிரள் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. எதிர்வரும் 22ஆம் தேதி நிச்சயமாக அனுர தோழர் ஜனாதிபதியாகிறார். மற்ற இரண்டு கட்சிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே இந்த கட்சியிலிருந்து அங்கே போனவங்க, அந்த கட்சியிலிருந்து இங்கே வந்தவங்க தான் இருக்காங்க. அது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த 75 வருஷமாக மக்கள் பார்த்து பழகி புளிச்சு போன ஒரு விஷயம். பொதுவாக எம்பிபியினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கை என்னென்னா, இதுவரைக்கும் நாட்டில் நடந்த லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக எங்களுடைய அரசாங்கம் இருக்கும். அதோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நேரடியான தண்டனை வழங்கப்படும். அது பாரபட்சம் இல்லாத தண்டனையாக இருக்கும். நாட்டிலிருந்து வெளியே கொண்டு போகப்பட்ட நாட்டினுடைய சொத்துக்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படும். யாரும் தப்பி வெளியில் போனாலும் கூட விசாரணைகளின் பின்பு அவர் நாட்டுக்குள் அழைத்து வரப்படுவார். மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற வரி குறைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அரச செலவினம், அரச சொத்துக்கள் வீணாக்கப்படுவது தடுக்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இவங்க எல்லாருக்கும் வழங்கப்படுகிற சலுகைகள் குறைக்கப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் மத்தியில் அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவருடைய கூட்டங்கள் பெரிய அளவில் மக்கள் போகிற மிக பரந்த அளவான மக்கள் கூட்டம் இருக்கிற ஒரு பிரச்சார மேடைகளை நாங்கள் கடந்த நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பொதுவாக அவங்க சொன்ன தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவருடைய அன்றகுமார் திசாநாயக்கவுடைய நேரடியான பல விஷயங்களை எல்லாருமே பார்த்துருப்போம். 2 தொலைக்காட்சிகளுடைய மிக முக்கியமான சிங்கள 2 தொலைக்காட்சிகளுடைய நேர்காணலில் அவர் கலந்து கொண்ட போது இதுவரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் பேசும்போது அதிகளவான மக்கள் ஒரே நேரத்தில் பார்த்த இந்த பார்வையாளர்கள் எனக்கு தெரிஞ்சுதான் நான் நினைக்கிறேன். இதுதான் இரவு ஒரு தொலைக்காட்சியில் இந்த நேர்காணலில் பார்க்கும்போது கூட அதுதான் தெரிஞ்சுது. அதிகளவான ஒரு கிரிக்கெட் மேட்சை நாங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது எத்தனை யார் பேர் பார்ப்பாங்க, ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பார்ப்பாங்களா, அந்த அளவுக்கு அந்த அளவு மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நுணுக்கமாக பார்க்குற காலமாக மாறி இருக்கிறது. சரி, அவங்க சொன்ன சில விஷயங்கள் இருக்குது. அதாவது பொதுவாக மக்களுக்கு அதிகமான இந்த சுமை, டேக்ஸ் சுமை சுமத்தப்பட்டிருக்கிறது, வரி சுமை. இந்த வரிகளை குறைக்கலாம். ஆனால் வரிகளை என்னதான் குறைச்சாலும் கூட இந்த IMF உடைய அந்த நிபந்தனைகள் இருக்குது. இது வரி கட்ட வேண்டிய நிபந்தனை. அதை எப்படி அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் இப்போ அவர் ஒரு தொலைக்காட்சியில் சொன்ன ஒரு விஷயம் தான், டேக்ஸ் இப்பொழுது பாடசாலை புத்தகங்கள், கொப்பிகள், உபகரணங்கள் வாங்குறதுக்கே நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம். அது முற்றுமுழுதாக இல்லாமக்கப்படும். உணவுக்கு சாப்பாட்டுக்கு நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம். அது முற்றுமுழுதாக இல்லாமக்கப்படும். இது எல்லாத்தையும் இல்லாமக்கிட்டு இதில் வார வருமானத்தை எங்கேருந்து எடுக்க போகிறோம்னு சொன்னால் அரச செலவினங்கள். பொதுவாக அமைச்சர்கள் அதிகம். இங்கே ஒரு அமைச்சர் இருந்தால் அவருக்கு இப்போ டிப்யூட்டி, அதாவது பிரதி அமைச்சர் இருக்காங்க, ராஜாங்க அமைச்சர் இருக்காங்க. இவங்களுக்கு அரசாங்க சொத்து இருக்குது, அரசாங்க செலவு வருது, வாகன செலவு, பாதுகாப்பு செலவு, வீட்டு செலவு, கரண்ட் பில், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரசாங்க காசுல தான் போகுது. அதெல்லாமே இந்த விஷயத்தில் நாங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதிகளவான அமைச்சரவை அமைச்சர்கள் எங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட முக்கியமான அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. அதுவும் அளவுக்கு அதிகமான செலவினம் இல்லாத, கட்டுப்படுத்தப்பட்ட, மட்டுப்படுத்தப்பட்ட சாதாரணமான மக்களும் எப்படி வாழ்கிறாங்க அந்த அளவான விஷயங்கள் தான், சலுகைகள் தான் அவங்களுக்கு வழங்கப்படும். இந்த லக்ஸரி சலுகையெல்லாம் அவங்களுக்கு வழங்கப்படாது. இந்த கடந்த கால அரசாங்கங்கள் மக்கள் வரி பணத்தை செலவழித்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் எங்களோட ஆட்சியில் நிறுத்தப்படும். முக்கியமாக ஊழல் செய்தவர்கள் அனைவரும் மக்கள் முன் நிறுத்தப்படுவார்கள். நாங்கள் வெற்றி பெறும். அனுர ஜனாதிபதியாக வரார். அப்போ அனுர ஜனாதிபதியாக வருகின்றார் என்று கூறுவது சந்துரு, நாங்கள் வெறுமனே அல்ல, சும்மா வேறு எதுவும் காரணத்தினால் அல்ல. இந்த நாட்டில் லட்ச ஊழல் மோசடி என்பது இந்த நாட்டில் பீடித்து கொண்டிருக்கின்ற. போன முறை தேர்தலில் எம்பிபி, அதாவது ஜேவிபி, தேசிய மக்கள் சக்தி இல்லை அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு அவர் பெற்ற வாக்கு 103% தான். ஆனால் இந்த முறை அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. ஒரு நேர்காணல் அவர் சொன்ன ஒரு விஷயம், 2வது விருப்பு வாக்கு எண்ண வேண்டி வருமா, 50% தாண்ட வேண்டி வராமல் இருக்குமா, அதனால் விருப்பு வாக்கு எண்ண வேண்டி வருமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்காரு, இல்லை எண்ண வேண்டி வராது. 22 හවස දෙවනි මනාපය ගණන් කරන්න වෙයිද? ඔබට මතක ඇති 3% අපි ලබාගත් ව්‍යාපාරය ඊළඟ මැතිවරණේ ජයග්‍රහණය කරනවා කියනකොට
ஏன் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கறதையும் விட நீங்களே சொல்லுங்க. 21 වෙනිදාට රටේ ජනතාව අනුර කුමාර දිසානායක මේ රටේ ජනාධිපතිවරයා බවට පත් කරගත්ත යුත්තේ ඇයි කියන තැනින් අපි වැඩසටහන පොදු ජනතාවට වෙනසක් ඕන. අන්නේ වෙනසේ නියෝජනය මම. மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. அந்த மாற்றத்துக்காக அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க. இதுதான் சுருக்கமாக அவர் சொன்ன விஷயம். ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய ஒரு உறுப்பினர் சந்திரசேகரன் அவரை வந்து நேரடியாக பேட்டி கண்ட பொழுது அவர் சொன்ன விஷயம், இந்த முறை வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில், அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பாராளுமன்றம் கலைக்கப்படும். அடுத்து வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் அதிகளவானவங்க புதியவங்களாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. அனுர 22ஆம் தேதி வெல்றாரு. அதன் பிறகு 1.5 மாதத்தில் பொது தேர்தல் நடக்குது. அந்த பொது தேர்தலில் 160க்கும் மேலே ஆசனங்களை பெறுகின்ற கட்சி தேசிய மக்கள் சக்தி தான். அடுத்து வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலும் மிக முக்கியமானதாக இருக்கும். எம்பிபி அதாவது அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி ஆனால் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தருக்கும் மக்கள் ஆதரவு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த 2 வருஷத்தில் ஏற்படுத்திய பல மாற்றங்கள், அதோடு சஜித் பிரேமதாசனுடைய கொள்கைகள், அது மட்டும் இல்லாமல் அனுரகுமார திசாநாயக் அவருடைய ஊழலுக்கு எதிரான, மக்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கின்ற வரிச்சுமை, செலவினங்களை குறைக்கிற விஷயங்கள், புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர விஷயங்கள் என்று எல்லா பக்கத்துக்கும் மக்கள் ஆதரவு இருக்குது. ஆனால் யாருக்கு அதிகமான ஆதரவு இருக்குது அப்படின்றது கூட இன்னும் ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல இந்தியா வந்து அவரை அழைச்சி பேசியிருந்தாங்க. 2005ஆம் ஆண்டு 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 4 அமைச்சு பதவிகள் வச்சு அண்டைக்கெல்லாம் கூப்பிடாத இந்தியா திடீர்னு கூப்பிட்டது. இன்றைக்கு 3 பேர் கூப்பிட்டு வெளிநாட்டு அமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தும். பாதுகாப்பு செயலாளர், வெளிநாட்டு செயலாளர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித்குமார் டோவாலோடையும் கலந்துரையாடல் செய்யும். இந்த வீடியோ வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களிக்குங்களோ அல்லது எம்பிபி ஜேவிபிக்கு ஆதரவாக வாக்களிங்களோ அப்படின்றது இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் இவ்வளவு மாற்றத்தை விரும்புறதுக்கு காரணம் என்ன, அதுக்கு எம்பிபியோ அல்லது தேசிய மக்கள் சக்தி பக்கமாக என்ன விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ மாறி இருக்கு. எனவே ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முடிஞ்சால் டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.